தின்னா, எங்கே போய்விட்டாய்? தண்ணீர் குடிக்க ஆற்றங்கரைக்கு போவதாக தானே கூறினாய். பின் ஏன் இவ்வளவு நேரம் கழித்து வருகிறாய்? உன்னை காணாததால் இரவெல்லாம் எங்கெங்கோ தேடி அலைந்தோம் தெரியுமா? எங்களிடம் கூட சொல்லாமல் அப்படி எங்கு சென்று விட்டாய்? சரி சரி, எப்படியோ நீ வந்து விட்டாயே, அதுவே போதும். வா போகலாம். பொறுங்கள். முதலில் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள். என்ன கேட்கப் போகிறாய்? நான் இந்த காட்டில் உள்ள மலை உச்சிக்கே போனேன். என் ஐயனை கண்டேன். சிவலிங்க வடிவமாயிருக்கும் என் சுவாமியை கண்டேன். ஓ, மலை உச்சிக்கு சென்று சிவலிங்கத்தை பார்த்தாயா? அவரை பற்றி உனக்கு தெரியுமா? அந்த இறைவனை குடுமித்தேவர் என்று கூறுவார்கள். குடுமித்தேவர்? தின்னா, இப்படியே நின்று கொண்டிருந்தால் எப்படி? மிருகத்தை தான் கொன்று விட்டோமே. வா, நம் பகுதிக்கு சென்று விடலாம். இல்லை, நான் வரப்போவதில்லை. என்ன சொல்கிறாய் தின்னா? எதற்காக வரமாட்டேன் என்கிறாய்? என் குடுமித்தேவர் தனியாக இருக்கிறாரே, அவருக்கு பாதுகாப்பாக அருகிலேயே இருக்க போகிறேன். அனுதினமும் அவருக்கு துணையாக இருக்க போகிறேன். தின்னா, என்ன சொல்கிறாய்? உன் அம்மாவும் அப்பாவும் என் பிள்ளை எங்கே என்று கேட்டால் நாங்கள் என்ன சொல்வது? நாம் எதற்காக புறப்பட்டோமோ அதை அவர்களுக்காக செய்தாகிவிட்டது. இனி நான் செய்ய வேண்டியது என் இறைவனுக்கு துணையாக இருப்பதுதான். தின்னா, நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டால் அதிலிருந்து மாறமாட்டேன் என்பது உனக்கு தெரியாதா? தேவையில்லாமல் வாதாடி நேரத்தை வீணாக்காதே. தயவு செய்து என்னை போகவிடு. உன் அப்பா அம்மாவிற்கு என்ன பதில் சொல்வது? தின்னன் இனி குடுமித்தேவரை பிரிந்து வரமாட்டான் என்று சொல்லிவிடுங்கள். இதுதான் உன் முடிவா? நீ எத்தனை முறை கேட்டாலும் இதுதான் என் முடிவு. இப்பொழுது வரமாட்டாயா? இப்போது மட்டுமல்ல, எப்போதுமே என் சுவாமியை விட்டு நான் வரமாட்டேன். தின்னா, நில். குடுமித்தேவரே, பார்த்தீர்களா? சரியான நேரத்திற்கு வந்துவிட்டேன். ஆலயத்தில் எவ்வளவு பேர் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்களை காண வந்து விடுகிறேன். யாரும் என்னை கவனிக்க முடியாதபடி மிகவும் எச்சரிக்கையாக வருகிறேன். ஏன் தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு யாருக்கும் தெரியக்கூடாது. காளத்தீஸ்வரர் கோயில் எல்லோருக்கும் பொது. யார் வேண்டுமானாலும் வரட்டும், வழிபடட்டும். ஆனால் இந்த குடுமித்தேவர் சன்னதி எனக்கு மட்டுமே சொந்தம். சகல லோகங்களும் போற்றும் சர்வேஸ்வரா, தாங்கள் அபிஷேக பிரியர் அல்லவா? தங்களுக்கு குடம் குடமாக தண்ணீர் ஊற்றினாலும் போதாது. இருப்பினும் கங்கை நதியையே சடையில் வைத்திருக்கும் தங்களுக்கு இது போதும் என்பதால் இந்த சிறு கலயத்தில் நீர் கொண்டு வந்திருக்கிறேன். இதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். மலரிட்டு அர்ச்சனை செய்தால் மகிழ்ந்து போகும் மகேஸ்வரா, இதோ தங்களுக்கு விருப்பமான மலர்களோடு வில்வத்தலைகளையும் கொண்டு வந்திருக்கிறேன். இதைக் கொண்டு நான் செய்யும் அர்ச்சனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். பூரணியையே தன் இடபாகத்தில் கொண்டிருக்கும் ஜெகதீஸ்வரா, இன்று நான் படைக்கும் இந்த அன்னத்தை
நெய்வேத்தியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பரமென்ற முக்தியை வழங்கி உயிர்களுக்கு வீடு பேரளிக்கும் பரமேஸ்வரா, இப்பொழுதுதான் என்னுடைய மனம் குளிர்ந்தது. இன்றைய நாள் பயனுள்ள நாளாக அமைந்தது. நீங்கள் யார் கண்ணிலும் படாமல் நிம்மதியாக இங்கேயே இருங்கள். நான் நாளை வருகிறேன். ஓம் நம சிவாய். இந்த குடுமி தேவை அந்த குருக்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? அதுதான் இல்லை. இனிமே இவர் எனக்கும் சொந்தம். உன் தலையில் நீரை ஊற்றினால் மிகவும் பிடிக்குமா? பூக்களை கொண்டு வந்து போட வேண்டுமா? சாப்பிட ஏதாவது படைக்க வேண்டுமா? இனி நானும் இதையெல்லாம் செய்கிறேன், நிச்சயம் செய்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. இந்த இறைச்சி என் குடும்பத்தேவருக்கு நிச்சயம் பிடிக்கும். சுவாமிக்கு மலர்கள் பிடிக்கும் என்றுதானே அந்த குருக்கள் தான் கொண்டு வந்த மலர்களை கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்தார். நான் இந்த காட்டு மலர்களை பறித்து கொண்டு சென்று என் குடும்பத்தேவருக்கு அர்ச்சனை செய்வேன். அந்த குருக்கள் என் சுவாமி அபிஷேக பிரியர் என்று சொன்னாரே, அப்படியானால் இந்த நீரை எடுத்துச் சென்று என் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தார் அவர் மனம் குளிர்ந்து போவாரே. ஆனால் நீரை கொண்டு செல்ல என்னிடம் பொருள் ஏதும் இல்லையே, எப்படி எடுத்துச் செல்வது? கையில் சுவாமிக்கு படைக்க வேண்டிய பிரசாதம் உள்ளது. இப்போது என்ன செய்வது? ஆம், அதுதான் சரி, அதுதான் சரி.
சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என் ஐயனே, அந்த குருக்கள் செய்தது போலவே உனக்கு நான் அபிஷேகம் செய்து விட்டேன். பூவை எல்லாம் போட்டு அர்ச்சனையும் செய்து விட்டேன். இதோ உனக்கு சுவையான உணவு. நானே ஒவ்வொன்றையும் வாயில் போட்டு ருசி பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன். சாப்பிடு, இதை ஏற்றுக்கொள். ஓம் நம சிவாய. அப்பா, அம்மா. தின்னா, பிறந்த நாள் முதல் இன்று வரை ஒரு நாள் கூட நீ என்னையும் உன் தாயையும் பிரிந்து இருந்ததில்லையே. இப்போது மட்டும் என்ன வந்து விட்டது? முதல் நாள் வேட்டைக்கு சென்றவன் மீண்டும் வீட்டிற்கு வரவில்லை என்றால் நமது வேடர்களே அதை பற்றி பலவிதமாக பேச மாட்டார்களா? அப்பா, என்னை பற்றி யார் என்ன பேசினால் எனக்கு என்ன? பெற்றோர்களான உங்களை விட்டே நான் பிரிந்திருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? கண்ணை தின்னா, திருமணமாகி பல வருடங்களாக பிள்ளை இல்லாமல் இருந்து தெய்வத்தை வணங்கி வேண்டி விரதமிருந்து பெற்ற பிள்ளையடா நீ. சுவாமி கொடுத்த வரமடா நீ. உன்னை நாங்கள் எப்படி பிரிந்திருப்போம்? அம்மா, சுவாமி கொடுத்த வரம் என்று நீயே சொல்லிவிட்டாய். நான் இப்பொழுது அந்த மலை மீது இருக்கும் சுவாமிக்கு தான் சேவை செய்து கொண்டிருக்கிறேன். அவர் அருளால் பிறந்த நான் அவருக்கே என் வாழ்வை அர்ப்பணித்து விட்டேன். அம்மா, அப்படி பார்த்தால் நீ நமது குலதெய்வமான முருகனை அங்கேயே எங்களோடு இருந்து கொண்டே வழிபடலாமே. நான் வணங்குவது அந்த முருகனுக்கே அப்பனான ஈஸ்வரனைத்தானே. குடுமித்தேவர் யார்? அந்த முருகனுக்கே அப்பன் தானே. உங்களை யாராவது வந்து வணங்கி போற்றும் போது நான் எப்படி மகிழ்ந்திருக்கிறேன். அதே போல் பரமனை நான் வணங்கும் போது அந்த முருகனும் நிச்சயம் மகிழ்வார் அல்லவா? உன் விருப்பப்படி நீ என்ன தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்கு. ஆனால் நம் வீட்டிற்கு வந்து அங்கேயே தங்கிக் கொண்டு ஒவ்வொரு நாள் காலையிலும் உன் விருப்பப்படி காலத்தை கோவிலுக்கு சென்று உன் குடிமித்தேவரை வணங்கு. இல்லை அம்மா, அங்கு அவருக்கு தொண்டு செய்ய பலர் இருக்கிறார்கள். ஆனால் என் சுவாமிக்கு துணையாக அந்த மலையுச்சியில் யார் இருப்பார்கள்? ஆகையால் இனி அவரை விட்டு வருவதில்லை என்று நான் முடிவெடுத்து விட்டேன். தின்னா, எங்களுக்காக நீ வர வேண்டாம். ஆனால் நீ கன்னி வேட்டை முடிந்தவுடனே இந்த கன்னியை மணப்பேன் என்று ஒரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாயே. நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீர்கள்? சுவாமி, குயிலி, நீயுமா இவர்களுடன் வந்தாய்? குயிலி அழைத்தால் நிச்சயம் நீ வருவாய் என்று நாணனும் காடனும் சொன்னார்கள். அதனால்தான் அவளையும் அழைத்து வந்தோம். சுவாமி, நாம் இருவரும் தனிமையில் சந்தித்து நம் எதிர்காலத்தை பற்றி எண்ணற்ற கனவுகள் கண்டோமே, அதெல்லாம் பொய்யாக போய்விடுமா? உங்களுக்காக நான் காத்திருந்த நாட்களையும் எனக்காக நீங்கள் காத்திருந்த நாட்களையும் இந்த ஒரே நாளில் மறந்து விட்டீர்களா? வேட்டைக்கு சென்று வந்தவுடன் நாம் இருவரும் இணைந்து வாழலாம் என்று கனவு கண்டேனே,
அந்த கொடிய மிருகத்தை கொன்றவுடன் விரைவில் வந்து விடுகிறேன் என்று வாக்கு தந்துவிட்டு இப்படி ஒரேடியாக அனைத்தையும் மறந்து விட்டீர்களே. குயிலே, நீ நினைப்பது போல் நான் பழைய திண்ணன் அல்ல. என்னை நான் அந்த குடுமித்தேவருக்கு அர்ப்பணித்து விட்டேன். என் வாழ்வின் பழைய நினைவுகளை நான் அழித்து விட்டேன். என்ன தின்னா இப்படி பேசுகிறாய்? குயிலி மறுத்து இருந்தால் நீ வேட்டைக்கே வந்திருக்க மாட்டேன் என்று சொன்னாயே. இப்பொழுது அவளே வந்து வீட்டிற்கு அழைக்கும் பொழுது முடியாது என்று மறுக்கிறாயே. வந்துவிடு தின்னா, குயிலிக்காகவாது வந்துவிடு. எங்களோடு வந்துவிடு தின்னா. முடியாது. இனி நான் எவருக்காகவும் எங்கும் வர முடியாது. இங்கு நான் உங்களோடு நின்று பேசியதில் தாமதமாகிவிட்டது. என் ஐயன் அங்கு பசியோடு காத்திருப்பார். இதற்கு மேலும் என் சுவாமிக்கு உணவு தராமல் என்னால் தாமதிக்க முடியாது. நீங்கள் அனைவரும் என்னை மன்னித்து விடுங்கள், மறந்து விடுங்கள். சர்வேஸ்வரா, இது என்ன விபரீதம்? உன் சன்னதியில் இப்படிப்பட்ட அநியாயத்தை செய்தது யார்? இங்கு அனாச்சாரம் நடந்து விட்டதே. மாமிசத்தை வைத்து இந்த இடத்தையே அசுத்தம் செய்து விட்டார்களே. இதுவரை யார் கண்ணிலும் படாமல் இருந்த தங்களை இப்பொழுது யாரோ பார்த்திருக்கிறார்களே. எனக்கும் தங்களுக்கும் இடையில் இருந்த பந்தத்திற்குள் யாரோ குறுக்கிட்டு இருக்கிறார்களே. அப்படி வந்தவர்கள் பக்தியோடு பணிந்திருந்தால் கூட மகிழ்ந்திருப்பேனே. ஆனால் உன்னை சிறிதும் மதிக்காமல் அலட்சியம் செய்து இங்கேயே அமர்ந்து மாமிசத்தை தின்று உன்னை அவமதித்திருக்கிறார்களே. நான் இப்போது என்ன செய்வேன்? குடுமித்தேவரே, இந்த கொடுமை இன்றோடு நிற்குமா இல்லை இன்னும் தொடருமா என்று தெரியவில்லையே. இங்கு வருபவன் யாராக இருந்தாலும் சரி, நீதான் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இன்று நடந்த இந்த விபரீதம் மறுபடியும் நடக்காமல் நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்று பார்த்த அந்த கொடிய காட்சியை மீண்டும் பார்க்கும் நிலையை எனக்கு ஏற்படுத்தி விடாதே. குடுமித்தேவரே, இன்றோடு இது முடிந்து போகட்டும். சுவாமி, என்னவாயிற்று? ஏன் இங்கு வந்து நிற்கிறீர்கள்? சுவாமி, நீங்கள் மதியம் கூட இன்று உணவருந்த வரவில்லையே. ஒருவேளை சந்நிதியில் கூட்டம் அதிகமாக இருந்திருக்குமோ? அதனால் உச்சிக்கால பூஜை வேளையை தாண்டியும் கோவிலிலேயே இருக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது என்று நினைத்தேன். ஆனால் இங்கு வந்து உங்களை பார்த்த பிறகுதான் தாங்கள் ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெளிவாக புரிகிறது. ஆம் பூரணி, நீ சொல்வது உண்மைதான்.
அந்த அளவிற்கு என்ன நடந்து விட்டது? எனது பொக்கிஷமான புதையலின் தூய்மை போய்விட்டது. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? நான் பூஜிக்கும் குடுமித்தேவரின் சந்நிதியில் அனாச்சாரம் நிகழ்ந்து விட்டது. யாரோ அதை அசுத்தப்படுத்தி விட்டார்கள். என்ன சொல்கிறீர்கள்? இறைவனின் திருமுடியில் வில்வத்தையும் நறுமண மலர்களையும் வைத்து நான் வழிபடுவது வழக்கம். ஆமாம், அதுதானே முறை. இதில் என்ன அனாச்சாரம் இருக்கிறது? யாரோ அதையெல்லாம் எடுத்தெறிந்து விட்டு வாசனை கூட இல்லாத காட்டுப்பூக்களை வைத்திருந்தார்கள். அதோடு சிவலிங்கத்தை சுற்றி யாரோ காலணியால் நடந்த அடையாளங்கள் எல்லாம் தென்பட்டன. இது என்ன விபரீதம்? இதற்கே இப்படி சொல்கிறாயே? நான் இன்னொரு விஷயத்தை சொன்னால் உன் மனம் பதறும். என்ன அது? யாரோ சன்னதிக்கு முன்னால் அமர்ந்து மாமிசம் தின்றிருக்கிறார்கள். சிவலிங்கத்தின் முன்னே மாமிச துண்டுகள் சிதறி கிடந்தன. ஈஸ்வரா! கேட்ட உனக்கே இவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கிறதே. பார்த்த என் மனம் எவ்வளவு துடித்திருக்கும் பூரணி. உண்மைதான் சுவாமி. நீங்கள் ஏன் இந்த அளவிற்கு மனம் நொந்து போனீர்கள் என்பது எனக்கு இப்போதுதான் புரிகிறது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவர்கள் நிச்சயம் அதன் விளைவை அனுபவிப்பார்கள். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள். இனி அப்படி நடக்காமல் அந்த குடுமித்தேவர் தான் காப்பாற்ற வேண்டும். சரி, அந்தி சாய்ந்து விட்டது. நீ வழக்கம் போல் பூஜை பொருட்களை கொண்டு வந்து விட்டாயல்லவா? கொடு, இப்பொழுதே புறப்படுகிறேன். வேண்டாம் சுவாமி. இப்போதுதானே அங்கு நடந்த அனாச்சாரங்கள் பற்றி கூறினீர்கள். இப்படியெல்லாம் செய்தவன் வேறு என்னதான் செய்ய மாட்டான்? இப்போது அவன் எங்கிருக்கிறானோ, எதற்காக அங்கு காத்திருக்கிறானோ யாருக்கு தெரியும்? பகல் நேரமானால் பயம் இல்லை. அந்தி சாய்ந்த பிறகு சென்று நீங்கள் ஏதேனும் ஆபத்தில் அங்கு அகப்பட்டு கொண்டால் என்ன செய்வது? அதனால் தயவு செய்து இன்று அந்த மலைக்கு நீங்கள் போகாதீர்கள் சுவாமி. நீ என்ன சொல்கிறாய் பூரணி? என்று நான் என் குடுமித்தேவரை கண்டேனோ அன்று முதல் ஆத்மார்த்தமாக நாள் தவறாமல் காலை மாலை இருவேளையும் அவருக்கு பூஜை செய்து வருகிறேன். இன்று மட்டும் எப்படி அதை விட்டுவிட முடியும்? ஒரே அடியாக விட்டுவிடுங்கள் என்று நான் சொல்லவில்லையே. காலை பூஜையை வழக்கம் போல் உரிய நேரத்தில் செய்யுங்கள். இரவு பூஜை மட்டும்தான் வேண்டாம் என்கிறேன். இப்போது நான் அங்கு போகாவிட்டால் என் மனம் வேதனைப்படுமே. இப்போதுள்ள நிலையில் நீங்கள் போனால் உங்களுக்கு என்ன நேருமோ என்று ஒவ்வொரு கணமும் நெருப்பில் விழுந்த புழு போல் நான் துடித்துக் கொண்டிருப்பேனே. என் மாங்கல்யத்துக்கே ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சம் வந்த பின் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? உங்களை என்னால் எப்படி அனுப்ப முடியும்? வேண்டாம் பூரணி, வேண்டாம். நமது இத்தனை கால மன வாழ்க்கையில் நீ ஒருபோதும் கண்ணீர் சிந்தியதில்லை. இன்று எனக்கு என்ன நேருமோ என்று நினைத்து நீ கண்ணீர் விடுவதை என்னால் தாங்க முடியவில்லை. நான் இன்று அந்தி நேர பூஜைக்கு மலைக்கு போகவில்லை. போதுமா? நன்றி சுவாமி. இறைவன் சந்நிதி கலங்கப்பட்டு விட்டது என்றுதானே கலங்குகிறீர்கள்? நெருப்பு தனக்குள் விழுந்த அசுத்தங்களை எல்லாம் விழுங்கி சுத்திகரிப்பது தங்களுக்கு தெரியாதா? சிவம் என்பதே சுட்டெரிக்கும் நெருப்புதானே. அந்த நெருப்பு அங்கு நடக்கும் அசுத்தங்களையும் அனாச்சாரங்களையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். அதனால் தாங்கள் அமைதியாக இருங்கள் சுவாமி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
சிவாய. என் தெய்வமே, என் ஐயனே, குடுமித்தேவரே, 5 நாட்களாக இந்த அனாச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறதே, இது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? இதை தடுத்து நிறுத்துகின்ற ஒவ்வொரு நாளும் நான் உன்னிடம் வேண்டுவது உன் செவிகளில் விழவில்லையா? அப்படியானால் நீங்கள் என்னுடைய பக்தியை ஏற்றுக்கொள்ளவில்லையா? இவ்வளவு காலமாக நான் உங்களை எனக்கே உரிய தனிப்பெரும் தெய்வமாக, ஆத்மார்த்த நாயகராக வழிபட்டதெல்லாம் வீண்தானா? என் பக்தியே பொய்யாகி போய்விட்டதா? இந்த விபரீதம் இங்கு நடப்பது எப்போது நிற்கிறதோ அப்போதுதான் நான் இங்கு வருவேன். அதுவரை நான் உன்னை வழிபட மாட்டேன். வழிபட மாட்டேன். வழிபட மாட்டேன். வழிபட மாட்டேன். ஈசா, காலத்தீஸ்வரராக எழுந்தருளியிருக்கும் குடுமித்தேவா, இன்னும் எவ்வளவு காலத்திற்குத்தான் இந்த கொடுமையை நீ சகித்துக் கொண்டிருக்க போகிறாய்? யாரோ ஒரு கொடியவன் உன்னுடைய சன்னதியையே தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கிக் கொண்டு 5 நாட்களாக அந்த இடத்தையே அசுத்தம் செய்து கொண்டிருக்கிறானே, அது உன் கண்களுக்கு தெரியவில்லையா? இல்லை, இல்லை, இங்குள்ள பரிசுத்தம் அங்கு இல்லை. இப்படிப்பட்ட தூய்மை அங்கு ஒருபோதும் ஏற்பட போவதில்லை. காலத்தீஸ்வரராக உன்னை கண்டு எல்லோருக்காகவும் இங்கு பூஜை செய்யும் நான், குடுமித்தேவராக உன்னை கண்டு எனக்காக மட்டும் அங்கு பூஜித்தது தவறா? அங்கு நான் செய்த ஆத்மார்த்த பூஜையை நீ ஏற்கவில்லையா? காலத்தீஸ்வரா, இத்தனை காலங்கள் நான் உன்மேல் கொண்ட பக்தி உண்மை என்றால், குடுமித்தேவராக மலை உச்சியில் நீ இருப்பது உண்மை என்றால், இந்த கணமே உன் சன்னிதானத்தை மாமிசம் வைத்து அசுத்தப்படுத்திய அந்த கொடுமைக்காரனுடைய உயிரை பறித்துவிடு. இல்லையே அந்த கொடுமையை கண்டும் ஏதும் செய்ய முடியாத இந்த பாவியின் உயிரை பறித்துவிடு. பறித்துவிடு இறைவா, பறித்துவிடு, என் உயிரை பறித்துவிடு, என் உயிரை பறித்துவிடு, பறித்துவிடு. சிவகோசரி, சிவகோசரி, ஏன் இந்த கலக்கம்? உன் ஆத்மார்த்த கோவிலில் எந்த அனாச்சாரமும் நடக்கவில்லை. அங்கு வந்து தங்கியிருக்கும் வேடன் கொடியவனும் அல்ல. அன்பனே, அவன் மிகுந்த அன்பு கொண்டவன். அதன் காரணமாக அவர்கள் குலத்திற்கே உரிய முறையில் அவன் என்னை வழிபடுகிறான். அவன் தன் வாயில் கொண்டு வந்து என் தலையில் உமிழ்கிறானே, அந்த பொன்முகலி ஆற்று நீர், அது வேத மந்திரங்களை உச்சரித்து எனக்கு செய்யப்படும் அபிஷேகத்தை விட குளிர்ச்சியாக இருக்கிறது. கையில் எடுத்துக்கொண்டு வர முடியாததால் தலையிலே சொருகிக் கொண்டு வரும் காட்டு மலர்களும் வில்வ தழைகளும் கொன்றை மலர்களுக்கும் மேலான மனம் வீசுகிறது. எனக்கு அவன் கொண்டு வரும் இறைச்சியை எப்படி கொண்டு வருகிறான் தெரியுமா? அதை தீயிலிட்டு வாட்டி வாயில் போட்டு ருசியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு வந்து எனக்கு தருகிறான். ஆனாலும் அது எத்தனையோ யாகங்களில் எனக்கு இடப்படும் அவிரை காட்டிலும் சுவையாக இருக்கிறது என்பது உண்மை. இதற்கு மேலும் அவனது பக்தியின் பெருமையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் இன்று இரவு மலை உச்சிக்கு வந்து அவன் என்னை வழிபட போவதை மறைந்திருந்து பார். அவன் எப்பேற்பட்ட உயர்ந்த பக்தன் என்பதை நீ அப்பொழுது புரிந்து கொள்வாய்.
சோதனை! என் ஈசனின் கண்களில் ரத்தம் வருகிறதே! இப்பொழுது நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? இறைவா, ஐயனே, இது என்ன கொடுமை! துடைக்க துடைக்க ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறதே! இதை நான் எப்படி நிறுத்துவது என்று எனக்கு புரியவில்லையே. யார் இந்த கொடுமையை செய்தார்கள்? என் ஐயனுக்கு தீங்கு செய்யும் துணிச்சல் எப்படி வந்தது? ஒருவேளை கடவுள் பக்தி இல்லாத நாத்திகர்கள் யாராவது இந்த அசுரத்தனமான செயல்களை செய்திருப்பார்களா? ஐயோ, என் அப்பனை இப்படி செய்ததற்கு பதிலாக என் கண்களை குருடாக்கி என் கைகளை வெட்டி என் கழுத்தை அறுத்திருக்கலாமே. அதை கூட நான் தாங்கியிருப்பேனே. என் சுவாமிக்கு இந்த நிலை ஏற்பட்டதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லையே. இதற்காகத்தானே சுவாமி இரவு முழுதும் உங்கள் அருகிலேயே இருந்து உங்களை காவல் காக்கிறேன். விடுந்து விட்டதே என்று நினைத்துத்தானே உங்களை பூஜிப்பதற்காக நீரும் மலரும் மாமிசமும் எடுக்கச் சென்றேன். அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு யாரோ இப்படி செய்து விட்டார்களே. ஐயோ, என் ஐயனின் கண்களில் ஏற்பட்டிருக்கும் உதிரத்தை நிறுத்த வழி தெரியாமல் வேதனையில் ஏதேதோ புலம்பிக் கொண்டிருக்கிறேனே. முதலில் இதை நிறுத்த வேண்டுமே, அதுதானே இப்பொழுது அவசியம். ஊனுக்கு ஊனே உத்தநோய் தீர்க்கும். ஊனுக்கு ஊனே உத்தநோய் தீர்க்கும். இதைதான் இதைதான் இதை நான் இவ்வளவு நேரம் மறந்து விட்டேனே. என் ஐயனை இவ்வளவு நேரம் வேதனைப்பட விட்டு விட்டேனே. ஐயனே, இனி உனக்கு வருத்தம் வேண்டாம், வேதனையும் வேண்டாம். இதற்கு பொருத்தமான வழியை நான் கண்டுபிடித்து விட்டேன். நான் கண்டுபிடித்து விட்டேன். நான் கண்டுபிடித்து விட்டேன். இதோ இப்பொழுது என் கண்களை பெயர்த்தெடுத்து உங்கள் கண்களை பதிக்கிறேன். உதிரவும் நின்றுவிடும், உங்கள் வலியும் தீர்ந்துவிடும். அதுதான் சரி, அதுதான் சரி.
என் சுவாமியின் கண்களில் ரத்தம் நின்று விட்டது. என் சுவாமியின் கண்களில் ரத்தம் நின்று விட்டது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது என்ன கொடுமை? உனது இடது கண்ணிலும் ரத்தம் பெருகி வருகிறதே. ஓ, வலது கண்ணில் பெருகிய ரத்தம் அடைப்பட்டு நின்று விட்டதா? இடது கண்ணிலும் ரத்தம் வருகிறதா? ஆனால் அதை பற்றி நீ அச்சப்பட தேவையில்லை. நான் தான் சரியான மருந்தை கண்டுபிடித்து விட்டேனே. எனக்குத்தான் இன்னொரு கண் இருக்கிறது. ஊனுக்கு ஊன் என்ற முறையில் எனது இன்னொரு கண்ணையும் பெயர்த்தெடுத்து உன் இடது கண்ணில் வைத்து விட்டால் உதிரம் வருவது நின்றுவிடும். நின்றுவிடும். ஐயனே, இதோ இப்பொழுது என் மற்றொரு கண்ணையும் பெயர்த்தெடுத்து தங்களுக்கு பொறுத்து விடுகிறேன். இந்த கண்ணையும் பெயர்த்தெடுத்து விட்டால் முழுவதும் இருட்டாகி விடுமே. பிறகு என் அப்பனின் கண்களை, என் கண்ணை எப்படி நான் பொருத்துவேன்? ஏதேனும் ஒரு அடையாளம் வைத்துக் கொண்டு தானே கண்ணை எடுக்க வேண்டும். கண்ணை எடுத்த உடனே பதித்தால் தானே பூனோடு பூன் ஒட்டி சேரும். அதுதான் சரி. அப்பனின் ரத்தம் வடியும் கண்ணை என் காலின் பெருவிரலால் அடையாளம் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு என் கண்ணை பிடுங்கி வைத்து விடலாம். சரியான யோசனை, சரியான யோசனை. கண்ணப்பா, என் ஐயனே, உங்கள் இரு கண்களும் ஒளி பெற்று விளங்க எனது கண்ணையும் தந்து விட்டீர்களா? தங்களை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறதா? என்ன பேரு பெற்றேன்? நதி ஒரு பக்கம் மதி ஒரு பக்கம் என்று சடையில் தரித்திருக்கிறீர்களே. நீங்களும் எங்களைப் போல் மலைவாசி என்பதற்கு அடையாளமாக புலித்தோலாடை அணிந்திருக்கிறீர்கள். இத்தகைய உருவ திருமேனி இந்த சிவலிங்கத்திற்குள் ஒடுங்கி இருந்ததா? என் பொருட்டு சிவலிங்கத்திலிருந்து வெளிப்பட்டதா? நன்றி ஐயனே, நன்றி, கோடான கோடி நன்றி. கண்ணப்பா, உன் பக்தியை எடுத்துக் காட்டவே என் கண்ணில் உதிரம் வழியச் செய்தேன். நீ உன் கண்ணை எனக்கு தந்ததன் மூலம் உலகத்தில் முதலில் கண்தானம் செய்து வழிகாட்டியவன் கண்ணப்பன் என்று நீ புகழ் பெறுவாயாக. எனது கண்ணிலிருந்து உதித்த முருகனின் அருளால் பிறந்த நீ எனக்கே கண்ணை வழங்கி கண்ணப்பன் ஆகிவிட்டாய். கண்ணப்பன், என் பெயர் கண்ணப்பன். இனி எம்மோடு ஐக்கியமாகி கைலாயத்தில் எமக்கு வலதுபுறத்தில் இருக்கும் பாக்கியத்தை பெறுவாயாக.
பரம்பொருளே, குடும்பத்தேவரே, கண்ணப்பரின் பக்தி எத்தகையது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் என்னதான் தூய்மையான முறையில் உனக்கு பூஜை செய்தாலும் என் மனதில் முழுமையான பக்தி இல்லை. எனது சுயநலமே மேலோங்கி இருந்தது. நீ எனக்கு மட்டுமே சொந்தம் என்று உரிமை கொண்டாடி கொண்டுதானே உனக்கு பூஜை செய்தேன். ஆனால் கண்ணப்பர் அனாச்சார முறையில் பூஜை செய்தாலும் அவருடைய மனதில் முழு பக்தியும் உம்மை பற்றிய சிந்தனை மட்டும்தானே இருந்தது. உம்மை கண்ட நாள் முதல் உமக்கு தொண்டு செய்வதொன்றே குறிக்கோளாக கொண்டு இரவும் பகலும் உம்முடனேயே இருந்து உன்னதமான முறையில் பூஜை செய்து தன் கண்ணையே தங்களுக்கு தந்தார் அல்லவா கண்ணப்பன். அவர் தங்களிடமே வந்து ஐக்கியமாகும் அருளை பெற்றார் அல்லவா. தங்களை வணங்குவதைப் போலவே இனி கண்ணப்பரையும் வழிபடுவேன். கண்ணப்பரே, தாங்கள் தான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். தங்களைப் போலவே நானும் இறைவனிடம் தன்னலமற்ற பக்தியை செலுத்த அருள் புரிய வேண்டும். அருள் புரிய வேண்டும். அருள் புரிய வேண்டும். அருள் புரிய வேண்டும்.